கருத்து சுதந்திரம் என்பார்கள். மாற்று கருத்திற்குரிய மண் என்பார்கள். ஆனால் ஒரு மாற்று கருத்தை வைத்தால் அந்த கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிற ஒரு முதிர்ந்த பண்பு ஒரு நாகரிக நிலை இந்த திராவிட அரசியல் கூட்டத்திடத்திலே இல்லை. ஒரு கருத்தை சகிக்க இயலாதவர்கள் சகோதரத்துவம் சமத்துவம் பேசுவது என்பது ரொம்ப வேடிக்கையானது. கருத்திற்கு அறிவுத்தளத்திலே தர்க்கத்தை எடுத்து வைத்து அதை மோதி அந்த கருத்தை தகர்ப்பதற்கு வீழ்த்துவதற்கு பதிலாக தனிமனித தாக்குதலிலும் அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீதும் ஆபாசமான அநாகரிகமான வார்த்தைகளை வீசி விமர்சிப்பது என்பது இவர்கள் போராடி பெற்று தந்த பெண்ணிய உரிமையில் சேரும். நாம் உலகில் முதலில் பண்பட்ட நாகரிகம் அடைந்த ஒரு இனத்தின் மக்கள். உலகில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும் என்கிறார்கள். அப்படித்தான் என் இனம் போர்க்குணமற்று தாழ்ந்து வீழ்ந்து தன்னிலை அறியாது இன்று தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது. இறைவனை விமர்சித்த இவர்கள் ஐயா ஈவேராவை விமர்சிப்பதை ஏற்க முடியவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு நடுங்கி போய் இருக்கிறார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எனக்கு முன்னவர்கள் எனக்கு கற்பிக்க தவறியதை உங்களுக்கு முன்னவன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டவன் என்கிற முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற நிலையில் இதை முன்வைக்கிறேன். இந்த நிலத்தில் திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது? முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது? அது எந்த மொழி சொல்? இதை எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து. இந்த சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம், அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோடைய நூல் என்று. ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது. ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியம், தென்புலத்தில் திராவிடம் என்று. இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, வடபுலத்தில் இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம். பஞ்ச திராவிடர் என்றுதான் சொல்வார்கள். இது பஞ்ச திராவிடம். இன்றைக்கும் நம்முடைய தாத்தா உவே சாமிநாத ஐயரை, ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்போது கூட காஞ்சி சங்கர மடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர் பேர் டிராவிட் என்றுதான் முடியும். எப்படி இருக்கு? ஆரிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று, பிராமணர் அல்லாதோர் அப்படி ஒரு இயக்கம்.
பிராமணர் அவர் தனியா இருக்கு. இந்த பிராமணர் அல்லாதோரில் யார் யார்? இதுதான் கேள்வி. இதுல யார் யார்? இவர்கள் எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம், காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு, திடீர்னு திராவிடர் கழகம். ஏன்? அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் தலைமை ஏற்க முடியாது. யார்கிட்ட? ஐயா ஈவேராடத்தில். அதனால அதை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள். காலையிலிருந்து தமிழர் கழகமா இருந்த திராவிடர் கழகமா மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி, ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாதுரை அவர்கள் 3 மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பதை அப்படி மக்கள்கிட்ட நிறுவுறார், அதை சொல்லு வர்றார். எதற்கு இந்த திராவிடம்? இன்று வரை நம்முடைய பெருமகனார் ஐயா வீரமணி அவர்கள் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பான் திராவிடன், நானும் தமிழன் என்று வந்து விடுவானே என்கிறார்கள். இதுவரை பேட்டியில் இருக்கு, நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். என்று வந்து விடுவானே என்று சொல்கிறார்கள். எப்படி வருவான் பிராமணன்? எப்படி வருவான்? தமிழர் என்று இருந்தால் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அவன் எப்படி வருவான்? நானும் தமிழன் என்று வருவான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் வர முடியாது, நான் தமிழன் இல்லை. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? இது யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று? திராவிடம் என்ற கோட்பாடு தமிழர் அல்லாதவன் வசதியாக என் தாய் நிலத்தில் வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி? மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தால் மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். என்ன வந்து திராவிட பொங்கல்? எங்க வந்து பொங்குது? எங்கிட்டு பொங்குது? காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புள்ள உனக்கு பொங்கல் எங்க பொங்குது? திராவிட பொங்கல். எப்படி பாரு? ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை? வர மனசு ஏற்கல. இவன் தமிழன் வருவானா? அதனால திராவிடர் 100 ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு மரபணு பகை. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வாரிசுகள் தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு விட்டவன அப்படி இந்திய நிலப்பரப்பு முழுதும் பிராமணர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு. காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான். தன் நுட்பமா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். புரியுதா? புரியுதா? ஓட்டுக்காக நிக்கிறவன் அந்த கூட்டத்தோட போய் குற்றமா போயிருவேன். நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறாம எனக்கு போட்டு பயன் இல்லை. ஏன்னா இங்க 2 தான். திராவிடன் அங்கிட்டு நில்லு, எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு. நாங்கள் தமிழர்கள், தமிழன். இங்க வா, ஆலி பேச்சு அத்து பேசுவோம்னு அத்து பேசிடுவோம். நீ யாரு நான் யாரு? சும்மா குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படி பாரு. கட்சியை திராவிடம் ஆரம்பிச்சோன்னா இவனுக்கு என்னன்னா ஒரு ஆகச்சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன். இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிகச்சிறந்த மொழி, மூத்த மொழியை வச்சிருக்கான். ஆகச்சிறந்த இலக்கிய வளமை கொண்ட செறிவு கொண்ட ஒரு மொழியை வச்சிருக்கான். அது அறிவு களஞ்சியமா இருக்கு, பொக்கிஷமா இருக்கு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு மானுட நன்னறியை வள்ளுவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். 'எந்த பிழையுமே சொல்ல முடியலையே. 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 'எந்த பிழையுமே சொல்ல முடிய
எவ்வளவு எவ்வளவு பெரிய காப்பியங்களை கொண்டு இப்படி ஒரு மொழி, இதை விடக்கூடாது, இந்த பெருமையை இவனுக்கு வைக்கக்கூடாது என்று திட்டமிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டே இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 வந்துருவான் அப்படி சொல்லி சொல்லி என் மொழியை அழித்து, என் இலக்கியத்தை, என் கலையை, என் பண்பாட்டை, என் வழிபாட்டை, என்னுடைய வரலாற்றை மறைத்து, இதெல்லாம் அழிச்சு என் வரலாற்றை மறைத்து, என் அடையாளங்களை எல்லாம் அழித்து, ஒண்ணுமே இல்லாம கொண்டாந்து தமிழன் என்ற இனத்தையே அழித்து திராவிடம் என்று நிறுவிட்டான்.